வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த பூனம் சாரி ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக நம்ம தைக்க போகிறோம். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இது நெக் டிசைனே வித்தியாசமாக இருக்கும். இப்படிலாம் கூட பூனம் ப்ளவுஸில் பண்ணலாமான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த டிசைன் இருக்குங்க. இது வேறு யாரோடதும் கிடையாது, என்னோட தான். இந்த சாரீ எடுத்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க. எப்போ எடுத்தேன்னு எனக்கே மறந்து போச்சு. இதுக்கெலாம் ப்ளவுஸே இல்லாமல் வேறு ப்ளவுஸ் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு அது பிடிக்கல. சாரியில் போடுற ப்ளவுஸ் தான் பிடிச்சிருக்கு. அதனால் எப்படியாவது நமக்குன்னு தைக்கணும்னு இந்த ஒரு வாரமாக உட்காந்து எனக்காக தைச்சிட்ருக்கேன். நான் எப்பயுமே நமக்கு தைக்கிறதுக்கு டைமே கிடைக்காது, அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா எவ்வளோதான் விசேஷம்னாலும் நமக்காக தைச்சிக்க மாட்டோம். அதாவது பழைய ப்ளவுஸு போட்டு போட்டு கட்டி பழகிடுவோம். இது சாரீ மேலே சொருகிற இடத்துலேருந்து கைக்கு கட் பண்ணிவிட்டு அது ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சொருகிறதுக்கு. இது முன்னாடியும் முடிச்சிட்டேன், நான் கையும் முடிச்சிட்டேன். பேக் சைடு நம்ம வித்தியாசமாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இது இந்த நெக் டிசைன் நம்ம முன்னாடிலாம் ட்ரை பண்ணலை, இப்போ தான் புதுசாக பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், கற்றுக்கங்க நீங்களும். ஏன்னா சாதாரணமாக பூனம் ப்ளவுஸில் தைச்சி ஒரு பைப்பிங் வைக்கிறதே பெரிய விஷயங்க. பூனம் ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது இந்த நெக் டிசைன் வச்சு நம்ம டிசைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாலாம் பண்ணலை. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு தடவை நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சுங்க. உயரம் 9 இன்ச்சு இல்லைன்னா 9.5 வச்சுக்கோங்க. சதுரமாக மார்க் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் நெக் இல்லை, நெக்கே வித்தியாசமாக இருக்கும். 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 வளைவாக போட்டுக்கோங்க கீழே. அதே மாதிரி மேலேயும் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி 2 வளைவு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்படியே மேலே இழுத்து விட்டுறலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, என்னங்க உங்களோட ப்ளவுஸாக தைச்சி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. இன்னும் போட்டுக்கவே ப்ளவுஸ் இல்லைங்க, வேறு என்ன பண்ணுறது, தைச்சி தானே ஆகணும். சரி, தைக்கிற சாக்கில் உங்களுக்கு ஒரு டிசைன் சொல்லி தரணும், நீங்களும் இந்த பூனம் ப்ளவுஸ் நீங்களும் அழகாக டிசைன் பண்ணி போடணுன்னு ஒரு ஆசையில் தாங்க போகிறேன் நான். ஏன்னா எனக்கு தைச்சி கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் எனக்காக ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சிருக்கேங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு விரித்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை மட்டும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. இந்த நெக் டிசைன் மட்டும் நம்ம அடித்து திருப்ப போகிறது கிடையாது. இதுக்கு கீழே நம்ம வளைவு கொடுத்துடலாம். இந்த டிசைனுக்கு பேர் ஒய் டிசைன் வச்சுருக்கேன். அதாவது அந்த இன்சில் ஒய் மாதிரி வரும் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு சாரிக்கு எஸ் மாதிரி பண்ணியிருந்தோம். அதுவும் எல்லோரும் சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம வெட்டின கிளாத்தவே அடியில் கொடுத்து பின் பண்ணியிருக்கேன். அந்த வளைவுக்கு மட்டும்தான், மேலெல்லாம் தேவையில்ல. எதுக்கு கேன்வாஸ் தேவையில்லை. ஏன்னா கேன்வாஸ் கொடுத்தா நமக்கு சாமி கும்பிட்டுக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் பயந்தான். இருந்தாலும் சாமியை கும்பிட்டு பண்ணுவோம், ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்டு பண்ணுறேன். இப்போ அப்படியே இந்த வளைவில் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இது கேன்வாஸ் கொடுத்தா அப்படியே தெரியும் பூனம் சாரி ப்ளவுஸ்னால. அதனால் அந்த லைனிங் கிளாத்தவே அடியில் கொடுத்துருக்கேன், அதுவே போதும். இப்போ கரெக்டாக அந்த வளைவில் ஸ்டாப் பண்ணி அப்படியே திருப்பலாம். நீங்கள் தையல் போடுறது ஒரே மாதிரி இருக்கணும். நான் அப்படியே ஒரே மாதிரி போகிறேன், நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு லைட் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தைக்கிறலாம் அந்த லைட் இல்லாமல் தைக்க முடியல. இப்போ மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டன் கீழே வரலாங்க. ரிட்டன் கீழே வரைக்கும் வந்துட்டால் அப்படியே திருப்பி மேலே போகணும். இதுக்கு மட்டும் பூனம் ப்ளவுஸ்க்கு மட்டும் 2 தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ திருப்பிடலாம். நீங்கள் பூனம் சாரி ப்ளவுஸும் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணுறதோட ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க.
ஏன்னா வந்து நமக்கு செய்கிற வேலை வந்து நமக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு நீங்கள் தைச்சி போட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த டிசைன் வந்து வித்தியாசமாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு ஒரு ப்ளவுஸ் போட போட அடுத்தடுத்து வந்து நம்ம வித்தியாசமாக பண்ணி போடணுன்னு ஆசை. இதுக்கு முன்னாடிலாம் நான் இப்படி வந்து ஆசைப்பட்டது கிடையாதுங்க. ஒரே ஒரு பைப்பிங் மட்டும்தான், ரவுண்ட் நெக்கு. எப்பயுமே ரவுண்ட் நெக்கு ஒரு பைப்பிங் தான் போடுவேன் நான். இப்போ யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்க நம்மளும் போடணும். அட்லீஸ்ட் சிம்பிளாவது பண்ணி போடணும். பாசி வச்சு கச்சன்னு நம்ம இல்லாமல் சிம்பிளாவது பண்ணி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ வந்து நம்ம திருப்பி கொஞ்சம் கேப் விட்ருக்கோம், அதாவது கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுறலாம். கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவு இருந்தால் போதுங்க, ரொம்ப தேவையில்லை. கட் பண்ணுறப்ப இங்கிட்டும் கட் பண்ணி விட்ருங்க லைட்டாக. இப்போ அந்த வளைவு போல் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி கட் பண்ணிடுங்க. இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் கூட செக் பண்ணிக்கோங்க. பூனம் ப்ளவுஸ்க்கு அவ்வளோவா யாருமே டிசைன் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அது தைக்கிறதே பெரிய விஷயம். டெய்லராக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பூனம் ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது வந்து டெய்லராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஈஸியாக கஸ்டமர் வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாங்க பூனம் சாரி ப்ளவுஸ் எல்லாம். ஆனால் அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பாடுபடுறது இருக்கே பாருங்கள், அது ரொம்ப. ஏன்னா வந்து அதை எப்படி பண்ணாலும் அது நழுவிட்டே போகும், உங்களுக்கு நிற்கவே நிற்காது. நான் அதனால தான் லைனிங் வச்சு தைச்சிடுறது. லைனிங் அடுத்து தைக்கிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா மிஷின்லலாம் நம்ம ஓட்டி தைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இப்போ ஃபுல்லாகவே பரட்டி எடுத்துருங்க. பரட்டி எடுத்துகிட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. எட்ஜிலே போடுங்க, தள்ளி போட வேண்டாம். நமக்கு காட்டன் ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு இது வந்து அவ்வளோவால ஈஸியாக இருக்காதுங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் நம்ம தைக்கிற முறையில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதுக்கு லைனிங் வச்சு பண்ணுறப்ப தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஷினில் அடிச்செல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம தைக்க முடியாது. எட்ஜிலே தையல் போடுங்க. ஃபுல்லாக எட்ஜிலே போடுங்க. லைட்டு போட்டு தான் அது வந்து நம்ம தைக்கணும். அது இப்போ தான் அது பாயிண்ட் வந்து சரியாக வரும். நம்ம சாதாரணமாக மிஷின் இல்லைன்னா அது அப்படியே பழகி போயிடும். இந்த மிஷினில் வந்து லைட் போட்டு தைச்சி பழகிருச்சு. அதனால் வந்து அது இல்லாமல்னா வந்து தெரிய மாட்டேங்குது கரெக்டாக. அது சரியான வளைவுலாம் வந்து நம்ம தையல் போடுறது. ஏன்னா வயசாகிடுச்சு இல்லையா, 40க்கு மேலே ஆனதுனால நம்மளால் சீக்கிரமாக அதை இது பண்ண முடியல. அதனால தான் மெயினாக இந்த மிஷின் வாங்கினது, லைட் இருக்கனால. இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம இது மாதிரி லைனிங் வச்சுட்டு பக்கத்தில் வைங்க. வச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் மட்டும் கடைசியாக கட் பண்ணிக்கலாம். சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ மடித்து தைச்சிடலாம். இப்போ கீழே வந்து 1/2 இன்ச் அளவு தான் விட்டுருக்கோம். அந்தளவுக்கு தான் நீங்கள் மடித்து தைக்கணும், மேலே வரைக்கும் வேணாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப கஷ்டங்க பூனம் ப்ளவுஸ் தைக்கிறது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்க கூட தைச்சிடுவாங்க. கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அது கைக்கு நீட்டாக வர்றது. ஏன்னா தைக்கவும் ரொம்ப டைம் ஆகுங்க. சாதா ப்ளவுஸோட காட்டன் ப்ளவுஸோட பூனம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆகும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடித்து முடிச்சதும் டாட் போட்டுருங்க 2 பக்கமும். இது ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டே நம்ம டிசைன் பண்ணலாங்க. பைப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ டாட் போட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நூலெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பிரித்து விட்டுறலாங்க. இப்படியே விடணும்னு கிடையாது, முடித்ததுக்கப்புறமா பிரித்து விட்டுடலாம். இப்போ கை ஜாயின் பண்ணிவிட்டேன், சைடெல்லாம் தையல் போட்டாச்சு. இப்போ எல்லோ கலர் சாரியில் இருக்குது, அந்த பார்டரில் வந்து எல்லோ கலர் இருக்குது. அதனால் எல்லோ கலரில் பைப்பிங் வச்சுட்டு பிங்க் கலரில் டிசைன் பண்ணலான்னு. இன்றைக்கி தம்பி வீட்டில் இருக்கனால மத்தியானமே வீடியோ போடுறேங்க. தம்பி கிளாஸ் போயிட்டா அப்படின்னா நைட்டு தான் போட முடியும். இன்றைக்கி வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு மத்தியானமே போடுறேன். இப்போ அப்படியே இந்த பக்கம் வச்சிடலாம்.
அந்த வளைவுக்கெல்லாம் கரெக்டாக வளைவு கொடுத்து கொடுத்து நம்ம பண்ணணுங்க. அந்த தையல் மேலேயே தையல் போடணும், தள்ளிகிளி போட்டுறாதீங்க. பைப்பிங் வந்து ரொம்ப குண்டாயிரும், அதனால் அந்த தையல் மேலேயே போடுங்க. இன்னும் தர்மாக்கோல் பால் வச்சு நிறையா டிசைன் பண்ணலாங்க, ரொம்ப சூப்பராக எவ்வளவோ பண்ணலாம் அதை வச்சு. ஏன்னா வந்து அதை வச்சு சில பேருக்கு வந்து டிசைன் பண்ண தெரியல. ஆனால் தர்மாக்கோல் பால் வச்சு நிறையா டிசைன் பண்ணலாங்க, மாற்றி மாற்றி ரொம்ப நிறைய பண்ணலாம். வெறும் ரவுண்ட் நெக் வச்சு பண்ணலாம், பா நெக் வச்சு பண்ணலாம், ஸ்டார் நெக் வச்சு பண்ணலாம். எல்லா நெக்குக்குமே வந்து அந்த நெக்கு வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். போர்ட் நெக்குக்கு அது கொடுக்கலாம். நிறைய கைக்கும் நம்ம அது மாதிரி பண்ணலாம். தர்மாக்கோல் பாலில் நிறையா டிசைன் பண்ணலாங்க. ஏன்னா வந்து மற்றது வச்சா அது ரொம்ப கிராண்டாகவும் தெரியும், அதுக்கு பாசி வைக்கணும். இப்போ இதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, சும்மா நம்ம தைக்கிற டைம் தான் முடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் போட்டுக்கலாம். அப்போ பாசி வைக்கணுன்னா அதுக்கு டைம் ஆகும். ரெண்டாவது வந்து பூனம் ப்ளவுஸ்க்கெலாம் இதுக்கு போய் பாசி வச்சுக்கிட்டு அவ்வளோ கிராண்டாக அப்படின்னு தோணும். அதனால் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் தான் நான் தர்மாக்கோல் பால் வச்சு பண்ணுறேன். இதே மாதிரி இப்படி கீழே வரைக்கும் உருட்டிட்டு வந்துட்டு அந்த சைடும் பண்ணிடலாம். இந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக வரணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊசியை வெளியில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நம்ம இந்த பக்கம் முன்னாடி வரைக்கும் கொடுக்கணும். இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு வளைவு தான் வரும் உங்களுக்கு. அந்த கார்னர் கட் பண்ணி விட்ருங்க. பைப்பிங் கிளாத்தை லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உருட்டி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எல்லா வளைவுக்கும் அந்தந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. ஆனால் தையல் வந்து நீங்கள் அடித்து திருப்பறதுக்கு முன்னாடி 2 தையல் போட்டுக்கோங்க. இது முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இது வந்து ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கையிலேருந்து பண்ணுறது வந்து எடுத்து சாரியிலேருந்து எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குங்க அப்படின்னாங்க. இது இன்றைக்கி நேற்றுலாம் நான் பண்ணலைங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாரியிலேருந்து பார்ட்ரு மட்டும் இருக்கிறத வந்து எடுத்து கைக்கு வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் சும்மா சாதாரண ரவுண்ட் நெக் வச்சு கூட இந்த மாதிரி நான் சாரியிலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சு பண்ணுவேன். நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமாக, இது வந்து நமக்கு ப்ளவுஸ்லேயே வந்து பார்டராக வந்த மாதிரி தான் தெரியும். நம்ம வந்து சாரியில் கட் பண்ணது நம்ம சொன்னால் தான் தெரியும். ப்ளவுஸ்லேயே வந்து பார்டர் மாதிரி வந்ததுன்ற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி பைப்பிங் வச்சுருங்க. இப்போ இந்த கீழே 2 சேர்த்து வச்சு தையல் போட்டுடலாம். இந்த பிசுரெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து அடியில் வந்து கிளாத்து கொடுத்து பண்ணுறப்ப இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இந்த நூலெல்லாம் வந்து எப்போ பிசுறு இருந்தாலும் நீங்கள் அப்படியே கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிடலாம். பண்ணினதுக்கப்புறமா இந்த வேஸ்ட்டு கிளாத் எடுத்திருக்கேன், அதை ஒரு ஓரமாக மடித்து தைச்சிடலாம். ஹெம்மிங் பண்ணினதுக்கப்புறமா நாங்கள் இப்போ இந்த இது முடித்ததுமே வந்து கைக்கு உள்ள இந்த பைப்பிங்க்கு ஹெம்மிங் பண்ணுறதெல்லாம் முடிச்சிடுவேன். இப்போ மேலேருந்தே நம்ம அந்த பீஸ் வைக்கலாம். என்னடா மேலேருந்து பீஸ் வைக்கிறோம், இங்கிட்டலாம் கேப் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம வந்து கடைசியாக அதெல்லாம் சரி பண்ணிடலாம்.
இப்போ கீழே வரைக்கும் தைச்சிடலாம். நான் வந்து இந்த பக்கம் நம்ம தைக்கிற பக்கம் டிசைன் வரனால நான் இந்த பக்கம் தைக்கிறேன். உங்களுக்கு அந்த பக்கம் டிசைன் வேணும்னா அந்த பக்கம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி தையல் போடலாம். ஆனால் இதுதான் உங்களுக்கு ஈஸி. கீழே வரைக்கும் தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறமா இந்த இது வந்து இந்த டப்பாவில் நிறையா நாள் பார்த்துருப்பீங்க நீங்கள். என்னடா பிங்க் கலரில் உருட்டி போட்டு வச்சுருக்காங்க, எப்போ இது ரெடி பண்ணதுன்னே எனக்கும் தெரியல. ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸுக்காக ரெடி பண்ணேன், அது வந்து வரலை. அதனால எடுத்து இந்த டப்பாவில் போட்டிருந்தேன். சரி இந்த சாரீக்கு மேட்சாக அந்த இது வந்தது, அதனால் இதுவே நம்ம வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த டப்பாவில் இருக்கிறது பூரா காலி பண்ண போகிறேன் இன்றைக்கி. அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு வரலாம். பைப்பிங்க்கு அங்கிட்டு இருக்கணுங்க, நம்ம சுற்றணும்ல நூல், அந்த நூல் பகுதி வந்து பைப்பிங்க்கு அந்த பக்கம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்து வந்து வச்சு தைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சுற்றின நூல் வந்து தெரியாமல் இருக்கும். கையில் வந்து பால் கொட்டிட்டேன், அதனால் எண்ணெய் வச்சுட்டு இருந்தேங்க. சுடுற பால் அப்படியே கையில் ஊற்றிட்டேன். மருந்து போட்டிருந்தேன், அது ப்ளவுஸில் தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு இதாக தெரியும் அப்படின்றதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவிட்டேன். என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கீங்க, உண்மையாக தான் வீடியோ போகிறேன். ஒன்று அடிபட்டாலும் சொல்லிடுறது, இல்லை எதுவும் பிரச்சனைனாலும் சொல்லிடுறது, என்னை திட்டினாலும் சொல்லிடுறது, பாராட்டினாலும் சொல்லிடுறது. நான் வந்து உங்களை கண்டிப்பாக ஒரு சகோதரியாக தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே என்னோடய சகோதரியை தான். அதனால் நான் உண்மையாக உங்களுக்கு, நீங்கள் எனக்கு உண்மையாக வந்து பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நானும் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மேலே பைப்பிங் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க, நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. தர்மாகோல் பாலை வந்து நகலை விடாமல் அமுத்தி பிடிச்சிட்டு, இதுக்கெல்லாம் ஒன் சைடு நண்டுக்கால் போடுவாங்க, அப்படிலாம் தேவையே இல்லைங்க. நம்ம இதிலே தைச்சிடலாம். நீங்கள் வந்து ஊசி வச்சு நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும். இப்போ மேலே வரைக்கும் தைச்சிடலாம். மேலே தனியாக ஒன்று வச்சு தைச்சிட்டு நம்ம சேர்த்து ஹெம்மிங் பண்ணிடலாம். மேலே ஒன்று வச்சா தான் நல்லாயிருக்கும். இது முடிச்சுட்டு நம்ம மேலே தனியாக ஒன்று வச்சுட்டு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ ரிட்டன் அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ மேலே கொடுத்துட்டேன் ஒன்று, அதை வந்து தனியாக தான் நிற்கும், அதை நம்ம சேர்த்து வந்து ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் நல்லா கட் பண்ணி விட்டுடலாம். சதுரமாக இருக்கிற அளவுக்கு நம்ம வளைவாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு மடித்து தையல் போட்டுருங்க. தையல் போட்டதுக்கப்புறமா நான் ஒரு தர்மாகோல் பாலுக்கும் இடையில விட்டு அடியில் வந்து இழுத்து விட்றேன். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நகலாமல் இருக்கும். நம்ம வந்து டைட்டாக ப்ளவுஸ் போடுறப்ப வந்து அது வெளியில் தள்ளி தெரியாமல் இருக்கும், உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு அடியில் இழுத்து கொடுத்துருங்க. பாருங்கள், பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. அடியிலையும் ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு வளைவுக்கும் நம்ம ஒரு தர்மாகோல் பால் வச்சு பண்ணிடலாம். ஏன்னா வந்து அது பண்ணினா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த நெக்கு வந்து முழுக்குன்னு இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து இப்போ லாஸ்ட்டாக இங்கே முடிச்சுக்கலாம். நூல் எடுக்காதீங்க, ஒன்றுக்கு எடுத்து பண்ண வேணாம். அது சீக்கிரம் ஒரு தடவை பிரிஞ்சிருச்சுன்னா அது பிரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்டார்டிங்கில் மேலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அமுத்தி பிடிச்சிங்கன்னா தான் அது வெளியில் தள்ளி வராமல் இருக்கும். நம்ம கையில் தான் இருக்குது திறமை. அதை நல்லா டைட்டாக அமுத்தி பிடிச்சிக்கோங்க. கடைசியாக அங்கே மேலேயும் ஒன்று வச்சுட்டேங்க. வச்சுட்டு வெளியில் நூல் எடுத்துடலாம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நானும் நினைக்கலங்க இவ்வளோ அழகாக வரும்ன்ட்டு. செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்கும் வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. எப்பயுமே ரவுண்ட் நெக்கு பானைக்காக தான் வெறும் ரவுண்ட் நெக்கு போட்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த டிசைனுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே மேலே அந்த வளைவுக்கும் ஒரு தர்மாகோல் பால் வச்சுட்டேன் நான் கடைசியாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.
செம்மையாக இருக்குங்க. செம்ம கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இதுதான் முன்னாடி, அடியில் இருக்கிறது தான் சாரீ. அந்த இதில் தான் மேலே நம்ம கைக்கு கட் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து எப்படி பேக் சைடு பார்க்கலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஒய் மாதிரி இருக்குது. நான் அப்படி ஒய் டிசைன் தான் வைக்க போகிறேன் நான் பேரே. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். இதுதான் இந்த இப்படி மடித்து போட்டால் நெக்கு வந்து இப்படி இருக்கும். வெறும் நெக்கு இந்த மாதிரி மட்டும் கூட வச்சு பண்ணலாங்க. இது முன்னாடி இந்த மாதிரிலாம் சுருக்கமே இந்த இடத்துல எல்லாம் வரக்கூடாதுங்க. பொம்மைக்கு எப்படி நீட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம தைக்கிறது இருக்கணும். டாட்டு அதே மாதிரி பட்டி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இது பொம்மைக்கு போட்டிருக்கீங்க பேக் சைடு. இது வந்து பொம்மைக்கு ரொம்ப அகலமாக தெரியுது, ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியல. நானும் போட்டு பார்த்துட்டேன், கரெக்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் அகலம் தெரியல. நம்ம பொம்மை ரொம்ப ஒல்லியாக இருக்குது, அதனால வந்து அதுக்கு அப்படி இருக்குது. நமக்கெல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.